Hello everyone, welcome to நூலிலேக்கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான crochet mug rugs எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் thearnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. இந்த பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன். மீன்வால் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் மெயின்ஸ்டேஸோட 100% காட்டன் யான், கலர் ப்ரௌன் ஸ்டோன். ஸோ இந்த யான் ரஃப்லி அரவுண்ட் ஒரு 180 yards இருக்குது. ஸோ நீங்கள் எனி காட்டன் யான் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த காட்டன் யான்னாலும் இந்த ப்ராஜெக்ட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் 3.5 mm crochet hook யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் row 1 செயின் 20 பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் ஒர்க் பண்ணிக்கோங்க, அப்புறம் செயின் 20 ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 20 செயின் நம்ம ஒர்க் பண்ணதுக்கப்புறமா 5வது செயின் ஹூக்லேருந்து 5வது செயினில் நம்ம ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த 2 செயின்லேயும் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுவோம். இந்த டேர்னிங் செயின் 3 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ஒரு டபுள் crochetவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அடுத்த 2 செயின்லேயும் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒர்க் பண்ணோம் இல்லையா டபுள் crochet, அதோட போஸ்ட், அந்த போஸ்ட்டில் நம்ம 2 டபுள் crochet ஒர்க் பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டிச், அதாவது ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஸ்டிச்சை க்ரியேட் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறது. ஸோ எப்பயுமே போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் சைடாக இந்த ஸ்டிச் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த 2 செயின்லேயும் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே டைமண்ட் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 3 செயின் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ண டபுள் crochet போஸ்ட்டில் 2 டபுள் crochet ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த டைமண்ட் ஸ்டிச் கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க 4 செயின்லேயுமே ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்மளோட row 1 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம row 2 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். row 2 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். 3 செயின் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்த 3 ஸ்டிச்லேயுமே ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் crochet ஒர்க் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த டைமண்ட் ஸ்டிச் ஒர்க் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம ஒரு செயின் 3 ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அந்த செயின் 3யோட டாப்பில் நம்ம ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கலாம். திரும்பியும் ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்க 3 டபுள் க்ராஷே ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு செயின் 1 ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்த டைமண்ட் ஸ்டிச்சோட டாப், அதாவது செயின் 3யோட டாப்பில் நம்ம ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணணும். அடுத்து இருக்க லாஸ்ட் 4 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட ரோ 2 கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரோ 3 ஒர்க் பண்ணலாம். ரோ 3 ஒர்க் பண்ணுறதுக்கு திரும்பியும் செயின் 3 பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க்கை டர்ன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இருக்க 3 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச், அதாவது செயின் 1 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ண டபுள் க்ராஷேவோட போஸ்ட்டில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் அடுத்த செயின் 1 ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க 3 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்பியும் செயின் 1 ஸ்பேஸ், அதாவது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் செயின் 3 ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ ஒர்க் பண்ண டபுள் க்ராஷேவோட போஸ்ட்டில் 2 டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு செயின் 1 ஸ்பேஸ், அதாவது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து இருக்க லாஸ்ட் 4 டபுள் க்ராஷே ஸ்டிச்சஸில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட நம்மளோட ரோ 3 வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ரோ 4க்கு பார்த்திங்கன்னா நம்ம ரோ 2வை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம செயின் 3 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்க போகிறோம் நம்மளோட ஒர்க்கை. அடுத்த 3 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட டைமண்ட் ஸ்டிச்சோட டாப், அதாவது செயின் 3யோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் செயின் 1 பண்ணிவிட்டு அடுத்த 3 டபுள் க்ராஷே ஸ்டிச் மேலே ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் செயின் 1 பண்ணிவிட்டு இதனோட லாஸ்ட் டபுள் க்ராஷே, திரும்பியும் செயின் 1 பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட டைமண்ட் ஸ்டிச்சோட டாப், அதாவது செயின் 3யோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ரோவோட செயின் 3யோட டாப், அதாவது டைமண்ட் ஸ்டிச்சோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். திரும்பியும் செயின் 1 பண்ணிவிட்டு அடுத்து இருக்க லாஸ்ட் 4 டபுள் க்ராஷேயில் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ இதோட நம்மளோட ரோ 4 கம்ப்ளீட் ஆயாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ரோ 5லேருந்து ரோ 10 வரைக்கும் நம்ம ரோ 3யையும் ரோ 4யும் மாற்றி மாற்றி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ 10 ரோஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த மக்ரக்கு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரோ 3யையும் ரோ 4யையும் ரோ 10 வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் 10 ரோஸ் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்னோடய யானை கட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன் என்னோடய யானை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 யான் பீசஸ் ரஃப்லி ஒரு 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் வந்து டாசல்ஸ் மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா 5 டாசல்ஸ் ஈக்குவல் ஸ்பேஸிங், அதாவது 4 ஸ்டிச் இடைவெளியில் நான் இந்த டாசல்ஸை அட்டாச் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா டாசல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டாசல்ஸை வந்து லெவல் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் சிசர்ஸ் யூஸ் பண்ணி லெவல் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மக்ரக் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து சின்னதாக ஒரு உடன் டேக் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதை வந்து நான் ஜஸ்ட்டு ஊசி நூல் வச்சு சூ பண்ணிக்க போகிறேன், அதாவது தைச்சிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய உடன் டேக்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியாச்சு. என்னோடய க்யூட் அண்ட் ஈஸி மக்ரக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் டக்குன்னு யார் வீட்டுக்காவது போகிறீங்க, ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒண்டர்ஃபுல் கிஃப்டிங் ஐடியா. நிமிஷத்தில் நீங்கள் இந்த ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ஏதாவது ஸ்க்ராப் யான் வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஐடியல் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஐடியாஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் thearnbullcrochet.comல அவைலபிளாக இருக்குது. நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.